ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னைன்ற லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 27/1/2024 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா நூலகர் அப்படின்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நூலகர் மீன்ஸ் லைப்ரரியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மந்த்லி 18,500லேருந்து 58,600 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் இதுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 50,400 வரைக்கும் பர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஓட்டுநர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும் பர் மந்த்தாக கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலகு ரக வாகனம் அல்லது கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் முதலுதவி குறித்த சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா உதவி மின் பணியாளர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 16,600லேருந்து 52,400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் மந்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க எதுவும் சொல்ல, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வழங்கப்பட்ட மின் அல்லது மின்கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் இந்த ரோல்ஸ்க்காக நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்ஸ்க்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 18 வயசு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. அதாவது ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், தந்தை பேர் வந்து கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கும் பதவி, என்ன ஜாப் ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த அங்கீகரிக்கப்பட்ட பணியிட விவரம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேர் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. தற்போதைய முகவரி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிலையான முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய இனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்தியன் வந்து போட்டுக்கோங்க. சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அப்படின்றது வந்து போட்டுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து இங்கே இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள், உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷனல் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். நன்னடத்தை சான்று அளித்தவர் பெயர், தகுதி, முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதேனும், அதாவது இந்த ரோலுக்கு நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறீங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஏதாச்சும் இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து விண்ணப்பதாரர் கையொப்புன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் உங்களுடைய கையெழுத்து போட்டுட்டு கீழே வந்து இடம், தேதி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்றைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டு, எந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த இடம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனோட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா வயது சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை நகல், கல்வி தகுதி சான்றிதழ் நகல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனோடைய பின் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயும் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக கூட அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நீங்கள் நேர்லேயே போய் கொடுங்க, மேக்ஸிமம் வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்லேயே கூட போடுங்க. அதாவது டேட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 27/1/2024 வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்மிட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைம் வந்து 5:45 மணிக்குள் அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு போகிற மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.